ஓம் முருகா போற்றி. நான் உங்களுடைய வாக்குச்சித்தன் வருண். 23வது நாள் விரதம் என்று நம்மளுடைய ஆன்மா அதோடைய இயக்கத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்திலேருந்து கூற போகிறேன். உடல், பொருள், ஆவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முக்கோணம் மூணும் கலந்தது தான் நம்மளுடைய அந்த வாழ்வு. அதில் அதிகப்படியான பங்கு வகிக்கிறது பார்த்தோன்னா, நாம் நினச்சிட்டு இருக்கோம் தொடுற நிலைமையில் இருக்கிற அந்த உடல் நினச்சிட்டு இருக்கோம். அதுவும் கிடையாது. இல்லை, நம்மளை சிந்திச்சுக்கிட்டே ஓயாமல் வச்சிருக்கு இல்லையா, அந்த மனம்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அதுவும் கிடையாது. அதாவது எந்த மனிதன் அதிகமாக சிந்திக்கிறானோ அவன் நான் தான் அங்கிருந்து தான் இயங்கிட்டு இருக்கேன்னு நினைப்பான். அவன் எந்த மனிதன் அதிகமாக இயங்கிட்டு இருக்கானோ உடல் ரீதியாக அவன் இதுதான் உடல் தான் நான் அப்படின்ட்டு உணர்வான். ரெண்டையும் தாண்டி உள்ள இருக்கிற ஒரு சக்தி இருக்கு, சக்தி ஓட்டம் இருக்கு. அதை தான் ஆன்மான்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சத்துல நமக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. கல், மண், தாவரங்கள், விலங்குகள் மாதிரி உங்களுக்கு ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க எந்த இடத்துல யாருன்றதை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுதான் அந்த உடல். அதை தாண்டி உடல்லேருந்து தான் இயங்கணும், மனதிலேருந்து தான் நம்ம இயங்கணுன்றது ரொம்ப குறைவான தெளிவு இருக்கிறவங்க செய்கிற செயல்பாடுன்னு சொல்லலாம். பொதுவாக சித்தர்கள், இந்த ஞானிகள், யோகிகள் இதெல்லாம் தாண்டி ஆன்மத்திலேருந்து இயங்கிட்டு இருப்பாங்க. அதாவது பக்தி இந்த ஒரு செயல்பாடு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா, தூய்மையான ஆன்மா சொல்றத கேள். நம்மளை ஒருநிலைப்படுத்தி ஒரு செயலை திரும்பி திரும்பி உச்ச நிலையிலேயே வச்சிருக்கும். அந்த இறைவனுடைய இணைப்புல இருப்போம், தொடர்பில் இருப்போம். அது மதம் விஷயம் இல்லை. எந்த கடவுளாக இருக்கட்டும், எந்த ஞானியாக இருக்கட்டும், யாராவது ஒரு விஷயத்துல நம்ம முழுமையாக கவனம் செலுத்தும் போது அவங்க சம்பந்தப்பட்ட எண்ணங்களே நமக்குள்ள இருக்கும்போது நம்ம ஆன்மா தெளிவா இருக்கும், சுத்தப்பட்டு இருக்கும். இந்த பூஜைகள் நான் பண்ணும்போது நான் உணர்ந்தது என்னன்னா, இந்த உயர்வான சிந்தனைகள் நம்மளை உயர்வான நிலையிலே வச்சிருக்கும். அப்ப அதிகமான தெளிவு நமக்கு ஏற்படும்.